guys, welcome to Naughty Sister Official. நான் உங்க நித்யஸ்ரீ. இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கன் அன்பாக்சிங் தான். இது வந்து நான் வந்து 127 rupees காஸ்ட்டுக்கு வாங்கினேன். இது வந்து 3 சைஸ். அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே பட்டன் மாதிரி இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து எல்லோ கலரு. இது ஒயரோடு வருது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டோடு வருது. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது கூட இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ளூ வந்து லிக்விடாக ஃபார்ம் ஆகி வரும்போது நம்ம வந்து 3 சைஸ் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சைஸ் கடையில் சொல்லுவாங்க 3 சைஸ். இதுதான் கன்ஃபார்மாக இதில் போகணும். பெருசு போகலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. 3 சைஸ். அது எப்படி இன்னேல் பண்ணணும், இப்படி வந்து ஸ்லோவாக உள்ளே விடணும். இப்படி ரொட்டேஷன் மோஷனில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே வந்து ஒரு மினி சுவிட்ச் இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இங்கே லைட் எரியும். இது மெயினாக வந்து இந்த க்ளூ கன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா கிராஃப்ட் ஐடியாஸ்க்கு தான் யூஸ் ஆகும். லைக் பேப்பர் ஒட்டுறது, தெர்மோகோல் ஒட்டுறது. மோஸ்ட்டாக வந்து இதில் கார்ட்போர்ட் நல்லா திக்காக ஒட்ட முடியும். இது வந்து நல்லா நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. பட் மோஸ்ட்டாக கிராஃப்ட், சயின்ஸ் எக்ஸிபிஷன் அது மாதிரி திங்ஸை 3D பிரிண்டிங்கும் இதில் பண்ணலாம். இன்னொரு நாள் நம்ம அந்த வீடியோ சேனலில் போடலாம். ட்ராப் மாதிரி லிக்விட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தெர்மோகோல் அதை வச்சு நிறைய வச்சு திங்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு தெர்மோகோல் நான் வந்து ஒரு வேஸ்ட் தெர்மோகோல் எடுத்துக்கிறேன். க்ளூ நல்லா அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த நெப் பார்ட் மட்டும் யாரும் டச் பண்ணிடாதீங்க. நல்லா க்ளூ போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை வச்சு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். அடுத்து என்ன திங் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நான் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன், 2 பீஸ் கார்ட்போர்ட். இது வந்து நம்ம இங்கே வச்சு நல்லா வந்து பேஸ்ட் நிறைய க்ளூ. இந்த கார்ட்போர்டு வச்சு ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அடுத்தது நம்ம ஒரு தின்னான கார்ட்போர்டு வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட் திங்ஸை தான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு 2 கார்ட்போர்ட் சேர்த்து பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் ஐஸ் கிரீம் ஸ்டிக்ஸில் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். வந்து நான் பிக்க ட்ரை பண்ணிப்பாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. நான் வந்து இதில் வந்து ரொம்ப இது கொடுத்து தான் பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து இதிலே பேஸ்ட் ஆகிருக்குன்னு. இதுக்கு வந்து நான் எவ்வளோ 10க்கு வந்து 7% ரேட்டிங் தரேன். ஏன்னா அது அவ்வளோ பேஸ்ட் ஆகலை. அந்த ரொம்ப மெயின் இடத்துல தான் வந்து பேஸ்ட் ஆகிருக்கனால இதுக்கு வந்து 10க்கு 7 தான் தரேன். இப்போ நம்ம தின் கார்ட்போர்டில் பார்க்கலாம். தின் கார்ட்போர்டு வந்து அட்டையே பிஞ்சிக்கிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்டையை வந்து 2ஆக பிஞ்சிட்டு வருது. இதுக்கு வந்து நான் 10க்கு 8 தரேன். வந்து நான் ஒரு குட்டி பீஸ் இதில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லேயரே பிஞ்சு வந்துருச்சு. தெரியுமா, அந்த 2 தின் லேயர்ஸும் இதில் பிஞ்சு இப்படி வந்துருச்சு. அந்த கார்ட்போர்ட் இதை பிக்கவே முடியல என்னால். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் பிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஐஸ் கிரீம் ஸ்டிக்ஸ் இதான் ரொம்ப மெயினான திங். இது வந்து நான் காமிக்கிறேன். ஸ்டிக் தான் பிரேக் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் மாதிரிடும். இதுக்கு வந்து 10க்கு 9 தரேன். டோட்டலாக இதுக்கு வந்து நம்ம 20க்கு வந்து 19 தரோம். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா
தெர்மோகோல்லையும் அவ்வளோ வேஸ்ட் ஆகலை, ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து வேஸ்ட் ஆகலை. அதில் வந்து நான் 20க்கு 19 மார்க்ஸ் கொடுக்குறேன். நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன ப்ராடக்ட்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.